அருமை. ரைட், வெட்டு வெட்டு. அவ்வளோதான். நான் எடுத்துக்குமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சார்கே பெட்ஷீட் கொண்டு தெரியுதா இந்த ஓவியம் வருது வேற அக்கா போட்டு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இது ஒரு வேளை படிச்சுட்டீங்களா? அதுதான் போறேன். இல்லை படிக்க, இது படிக்க. சின்ன சின்ன இருக்கும். பெரிய எழுத்தாளரோட பெரிய எழுத்தாளர் எழுதியிருக்காரு, பேரை மட்டும் பார்க்கல. புகழேந்தி அவர்களிடம் வேலை பெறுமாறு இந்த நிகழ்வுடைய முதல் பேச்சாளர் மற்றும் வாழ்த்தாளர், கருத்து சொல்லக்கூடிய மக்களுக்கு என்றுமே அரிய பல தகவல்களை அள்ளி வளரக்கூடிய வல்லனுமான கருத்துக்களின் போராளி, சூறாளி என்று பல அடுக்குமொழிகளுக்கும் பெருமைகளுக்கும் ஆட்பட்டும் கொண்டிருக்கக்கூடிய அதுதான் அமைதியானப்பா. அப்படின்லாம் நிறையா சொல்லணும், பில்டப் சொல்லணும். அவரே சொன்னதன் அடிப்படையில் இந்த பில்டப்பை கொடுத்து திரு வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே நிகழ்வை பகுந்து வைக்குமாறு அன்பான வழக்கறிஞர் பெருமக்களே, இன்று நம்முடைய சீனியர் வழக்கறிஞர், மனித உரிமை போராளி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய 75வது பிறந்த நாளை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு நான் ராதாகிருஷ்ணன் சார் ஆஃபீஸ்க்கு மேலே தான், விஜயகுமார் சார் ஆஃபீஸ்க்கு தான் நான் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகள் சாரோட பணிபுரிந்தேன். உண்மையிலேயே என்னுடைய குரு அவர் தான். எனக்கு கிரிமினல் வழக்குகளை தெளிவாக எனக்கு கற்றுக் கொடுத்த குரு விஜயகுமார் சார் தான். அவர் ஆஃபீஸில் நான் இருக்கும்போது தான் முதல் முறையாக ராதாகிருஷ்ணன் சாரை பார்ப்பேன். ராதாகிருஷ்ணன் சார் எப்போ ஆஃபீஸுக்கு வந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் மிகப்பெரிய சண்டை நடக்கும். அது எப்படி சண்டை நடக்குன்னா, சார் ஒரு கருத்தை சொன்னார்னா அதுக்கு ராதாகிருஷ்ணன் சார் முரண்பட்ட கருத்தாக சொல்லுவார். உடனே சார் சொல்லுவார், சார் என்ன சார் இவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே சொல்கிறார் சார், 3 கால்னு. அதுவும் கூட சார் உட்காரலாம் மாட்டார், நின்றுக்கிட்டே பேசுவார். அதுக்கு மேலே பெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிடுவார். அப்படி உட்காந்துக்கிட்டு தான் பேசுவார். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் விவாதங்களாகவும் அதே மாதிரி சட்ட ரீதியான விவாதங்களையும் 2 பேரும் மேலே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பின்பு தான் நான் ராதாகிருஷ்ணன் சார் எனக்கு பழக்கம். அதுவும் கூட குறிப்பாக நளினி வழக்கில் எனக்கு பழக்கம். எப்படி பழக்கன்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவங்க வழக்கை கொடுத்தாங்க, ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞரை நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்பு அவருடைய அதாவது நளினி முருகனுடைய மகள் அரித்ராவுக்காக நான் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட சொன்னேன். அது முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லும்போது ராஜாராம் சார்கிட்ட கேட்டேன். ராஜாராம் சார் ராதாகிருஷ்ணன் சாரோட டிஸ்கஸ் பண்ணி இல்லை பண்ணலாம், அந்த பொண்ணை இந்தியன் சிட்டிசன்னு பண்ணலான்னு சொல்லி திரு என்ஜிஆர் பிரசாத் அவர்கள் சிறப்பாக ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அரித்ராவை நளினி முருகனுடைய மகள் அரித்ராவை இந்தியன் சிட்டிசன் வாங்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் இலங்கையில் நடந்த போர்னால் அவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியலை, லண்டனுக்கு கொண்டு போயாச்சு. அந்த வகையில் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன் சார் முதல் முறையாக பழக்கம். அதற்கடுத்து நளினி அவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு என்கிட்ட அவங்க வழக்கை கொடுக்கும்போது நான் அந்த வழக்கை எடுத்துகிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது கான்ஸ்டியூஷனில் நல்ல தெளிவான லாயர் ஒருத்தர் வேணும்
அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்டு மாயாவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு மேலே போவோம், செகண்ட் ஃப்ளோருக்கு திறந்துருக்கோம், திரும்பி ஒரு நிமிஷத்தில் வரும்போதுக்குள்ளே மூடிடுவார், மூடிட்டு எங்கேயாவது போயிடுவார். ஆஃபீஸில் ஃபோனு வச்சுருப்பார், ஃபோனை பேசுவார், ஆஃப் பண்ணிவிட்டு ட்ராயர்லேயே போட்டு மூடிட்டு போயிடுவார், ஃபோனை எடுக்கவே மாட்டார். அது மாதிரி அவரை கம்யூனிகேட் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் வந்துக்கிட்டு இருந்தார். நான் சரி கொஞ்சம் பழக்கத்தில், சார் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, அதில் ஒரு நல்ல நம்ம ஹைகோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் தெரிஞ்ச ஒரு நல்ல சீனியர் லாயர் வேணும் அப்படின்னோடனே அவர் டக்குன்னு சொன்னது, அது மாதிரி என்னை தவிர எவனுமே ஹைகோர்ட்டில் லாயரே இல்லையே, கான்ஸ்டியூஷன் தெரிஞ்ச ஆள் யாருமே என்னை தவிர யாருமே இல்லைன்னாரு. என்ன விஷயம்னா, நான் வந்து சார் இது மாதிரி மேலே போவோமான்னு, சரி வாங்கன்னு முதல் மாடியில் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்னா ஒரு 5 நிமிடம் கூட இல்லை, சாரு கண்டிப்பாக வந்து அவங்கள நம்ம விடுதலை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார்ட்ட ஒரு சின்ன டைப்ரைட்டர் இருக்கும், போர்ட்டபிள் டைப்ரைட்டர், டக்குன்னு உட்கார வச்சு டக்குன்னு அடிச்சுட்டு நாளைக்கே போகிற அஃபிடவிட்டை வாங்கிட்டு வர்றோம், நாளை கழிச்சு நம்ம ஃபைல் பண்ணுறோன்ட்டார். அதே மாதிரி கொண்டு போனோம், ஃபைல் பண்ணோம். தொடர்ச்சியாக 2006 அந்த போராட்டத்தை தொடங்கினோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக நான் வந்து சாரோட பயணம் பண்ணுறேன். 2009 விஜயகுமார் சார்ட்ட இருந்து நான் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன். ஆனாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகுமார் சாருடைய நாம் செய்த பயணம், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரையல் கோர்ட்டில், கிரிமினல் கோர்ட்டில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். ராதாகிருஷ்ணன் சார் கற்றுக் கொடுத்தது தான் நான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஓரளவு வழக்குகள், எல்லா கிரிமினல் வழக்குகளில் நான் நிற்கிறேன். அதே மாதிரி வந்து அவர்களுடைய இதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ஓரளவு நான் வந்து நிற்கிறேன்னா, அதற்கு இவர்கள் இருவரும் எனக்கு முக்கிய காரணம். ராதாகிருஷ்ணன் சார் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதற்கடுத்து வந்து ரொம்ப சொல்லலாம் சார் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி. பாரின்னு ஒரு வழக்கறிஞர், ஒரு சிறைவாசி, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, விடுதலை படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் அந்த ட்ரெயின் கவிழ்ந்த காட்சி காமிப்பாங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தென் தமிழன், அதாவது அந்த ட்ரெயின் குண்டுவெடிப்புக்கு காரணமான ஒரு நபர். அவர் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக திருச்சியில் இருக்கார். அவரை வந்து பாரின்னு நம்ம வழக்கறிஞர் பாரி வந்து ராதாகிருஷ்ணன் சார்ட்ட அந்த வழக்கை கொடுக்குறாரு. அதெல்லாம் முடியாது, இந்த இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், என்னையா உங்கள் சீனியர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. உடனே நான் இந்த வழக்கை வாங்கிட்டு வந்து சார்ட்ட கொடுத்து, சார் இந்த வழக்கையெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்லாம் 7 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாதுல்லன்னு. ஏன் முடியாது, பண்ணலாம், எடுத்துகிட்டு வான்ட்டார். அதாவது நான் ராதாகிருஷ்ணன் சார்ட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, முயலுக்கு விஜயகுமார் சார் சொன்னார் இல்லையா, முயலுக்கு வந்து 3 கால்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட நம்ம முயலுக்கு 3 கால்னு சொன்னோம்னா அவர் 4 கால்னு சொல்லுவார். அதைத்தான் நான் ராதாகிருஷ்ணன் சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த வழக்கம் முடியாது சார், இதை பண்ணவே முடியாதுண்ணா. ஏன் முடியாது, பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ரெயின் பிளாஸ்டில் 27 பேர் அதில் இறந்தாங்க. அந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றஞ்சாட்டப்பட்ட அவரை ராதாகிருஷ்ணன் சார் ஆர்கியூமெண்ட் பண்ணி அவரை வந்து விடுதலை பண்ணி அவரை வந்து பெர்மனண்ட்டாக வந்து அவரை ரிலீஸ் பண்ண வர அவரை பரோலில் இருக்கணும், வெளியில் இருக்கணும்னு உத்தரவு வாங்கினார். கடைசி அவர் வெளியில் வந்து பரோலில் இருந்தே இறந்து போகிறோம். அது மாதிரி கிட்டத்தட்ட இதுவரை 100க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளில் நாங்கள் ஒவ்வொரு வழக்கையும் சொல்ல முடியாது, அவ்வளவு மிக சிறப்பான வழக்குகளில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இடையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு வழக்குகளில் தொடர்ச்சியாக பயணித்து இதுவரை 100 வழக்குகள் மேலே பொதுநல வழக்குகள் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த வழக்குலையும் என்கிட்ட 5 காசு கூட வாங்கினதில்லை. அந்த வழக்கு ஃபீஸையும் வழக்கு ஃபீஸையும் அவர் அதை வந்து அதை விட என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போனோம், நல்லிக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், விடுதலை புலிகள் தடைக்காக டெல்லி போனோம். அதையெல்லாம் நான் நினச்சேன்னா இன்னும் உண்மையிலே புல்ல இருக்குது. நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கோம், விடுதலை புலிகள் தடையை நீக்கணுன்றதுக்காக
நாங்கள் போய்கிட்டு இருக்கிற வேனில் நான் முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க, பின்னாடி நான், இந்த சைடு ராதாகிருஷ்ணன் சார், லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மோகன்குமார் சார் போய்கிட்டு இருக்கோம். வண்டி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சு மலையில். எழுத்தாப்பில் நாங்கள் ராங் ரூட்டில் போனோம், எங்கள் டிரைவர் ராங் ரூட்டில் போனால் விஷயம் தெரியும், அதாவது மலையேற தெரியாமல் வந்து நேராக வந்து 2 காரும் முட்டினதில் ராதாகிருஷ்ணன் சார் இந்த கண்ணாடியை திறந்து வச்சுருந்தார். ஒரு முட்டு இந்த முட்டினதில் அப்படியே அந்த இன்னும் தழும்பு இருக்குது பாருங்கள், அதாவது அப்படியே வெட்டி இதாகுது. நான் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு என்னடா நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு பார்க்குறேன் ஒரே ரத்தமாக கொட்டுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருக்கே ஒன்றும் புரியலை, ஆனால் உடம்புலாம் கொட்டுது. அப்புறம் திடீர்னு கர்ச்சீப் எடுத்து கட்டி உடனடியாக பின்னாடி அந்த கொடைக்கானல்லேருந்து ஒரு பையன் வந்தான், அவனை தான் கூட்டிகிட்டு போய் எங்களெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நல்லா பண்ணான். அதாவது அந்த நேரத்தில் கூட நல்லா யோசிங்க, வெட்டுப்பட்டிருக்காரு. காலையில் நாங்கள் சாப்பிடல, பல்லு விளக்கலை, எதுவும் பண்ணலை. அவருக்கு கிட்டத்தட்ட 16 தையல் போட்டிருக்கு. போட்ட பின்னால் கூட விடுதலை புலிகள் ட்ரிபுனல் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. 10:30 மணிக்கு 10:15 இதெல்லாம் முடிஞ்சு, தையல் முடிஞ்சிருச்சு. காலையில் 7:15 ஆக்சிடென்ட் நடந்துச்சு, தையல் முடிஞ்சு வெளில வந்தார். நான் வந்து உண்மையிலே வந்து நான் வேறு மாதிரி தான் நினச்சேன். அவரை பார்த்த உடனே தலையை பயங்கரமாக அப்படி இருந்துச்சு, உள்ளே அப்படியே எலும்பு தெரிகிற மாதிரி. அந்த இதுலேயும் வாங்க போமா அப்படின்ட்டார் ட்ரிபுனலுக்கு. சார் வேணாம் சார், நம்ம போக வேணாம், நம்ம ரூம் அதெல்லாம் முடியாது, போயே ஆவாம் அப்படின்ட்டு போய் அங்கே இந்த இருந்த தொப்பி இருக்கு இல்லையா, ஒரு தொப்பி, அந்த தொப்பியை போட்டுட்டு போய் உள்ளே போடாரு பாருங்க. வைக்கோலேருந்து எல்லோரும் எந்திரிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு ஆக்சிடென்ட்னு வந்து எல்லோரும் சாரை வரவேற்றிருந்தாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வர கிட்டத்தட்ட 3 மணி வரை ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. சார் வந்து அவ்வளவு ரத்தம் போய் தையலை போட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து ஆர்கியூ பண்ணார். 3 மணி வரை ஒரு டீ கூட சாப்பிடல. அந்த அளவுக்கு ஒரு இதை எடுத்துட்டாருன்னா பொறுப்பாக அவ்வளவு திறமையாக சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் சரி, அங்கே ட்ரிபுனல்லையும் சரி, உண்மையில் அந்த ட்ரிபுனலில் நடந்ததையெல்லாம் சொன்னோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஆர்கியூமெண்ட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் பார்த்தவரை அதைத்தான் அவர் பல்வேறு பேர் அவரை சிங்கன்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட்டில். உண்மையிலேயே சிங்கமாக கர்ஜித்து பல்வேறு வழக்குகளில் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தார். கிட்டத்தட்ட 100 பொதுநல வழக்குகளை நாங்கள் வந்து தாக்கல் செஞ்சோம்னா அதுக்கு ராதாகிருஷ்ணன் சாருடைய அந்த பங்களிப்புன்றது அவர் தான் மெயின். அவரால் தான் வந்து நாங்கள் வந்து அந்த பொதுநல வழக்கில் இன்றைக்கி இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மனித உரிமை நாள், மனித உரிமைக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞருடைய பிறந்த நாள் என்பதையும் இந்த 2ஐயும் நினைத்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அவரை வணங்கி வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். ஸோ வந்து சாருக்கான நிறைய பட்டப்பெயர்கள் அடமொழிகள்லாம் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அதுக்கு முன்னாடி ரீசன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு ஏற்பட்ட சம்பவம் அப்படின்னா செட்டிங் சார் ஆஃபீஸாக இருக்கும்போது அப்போ அந்த ஒரு கேஸு சாரை என்கரேஜ் பண்ணியிருந்தோம். அப்போ தான் முதல்ல வந்து சாரை வந்து டேரெக்டாக டீல் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவர் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்துருக்கேன். சார் வந்து நீயே டீல் பண்ணிக்கப்பா அப்படின்னு என்கிட்ட விட்டார். ஸோ வந்து என்னென்னா கேஸ் ரீச் ஆக போது சாரை வந்து பிடிக்கணும், அதான் சேலஞ்சு. நீங்கள் பார்க்குறது வந்துட்டு 2.0 வெர்ஷனு, நாங்கள் பார்க்குறது பழைய வெர்ஷனு. ஒரிஜினல் வெர்ஷனை நீங்கள் நிறைய பேர் பார்க்கல. அந்த வாய்ப்பு வந்து எனக்கு இவருக்கு இந்த மாதிரி சில பேருக்கு தான் கிடச்சிருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து மாயாவின்னு சொன்னார் இல்லையா, அது மாயாவி ஸ்கொயரு. கேஸ் அங்கே ரீச் ஆக போது சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உள்ளே எடுக்க முடியாது இல்லையா, அதனால் அப்படி ஃபோன் இப்படி எடுத்துக்கிட்டே இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி வெளியே வர்றேன். கரெக்டாக கட் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் நான் திருப்பி கூப்பிட்றேன், சுவிட்ச் ஆஃபு. அதாவது என்னென்னா அவர் ஃபோன் பண்ணுறாரு, எடுக்கலை, உனக்கு அவ்வளோதானே, அப்புறம் எதுக்கு? ஸோ அப்படி இருந்து
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பழகி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்து பழகி அது ஒரு பெரிய நீண்டடிய வரலாறு. ஸோ அந்த வரலாறினுடைய ஒரு பகுதியை வந்து நமக்கு வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் இப்போ பதிவு செஞ்சார். இப்போ அதனுடைய மீதி பகுதியை அதன் மீதி இருக்கிற சுவாரஸ்யங்களை அவருடைய சீனியர் வழக்கறிஞர் விஜயகுமார் சார் அவர்களை வந்து இப்போ நம்மகிட்ட கேட்டுக்கிறேன். சாருக்கான வரலாறு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமானது. 2 பேருமே வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஆஃபீஸு இல்லையா? ஸோ அந்த சுவாரஸ்யங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்தபடியாக மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் சார் அவர்களே பேச அழைக்கிறேன். என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பர்களே, நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் பேரையும் நான் சொல்ல வேண்டியதில்லை. வழக்கறிஞர்களுடைய குடும்பத்தாரே, ஜூனியர் வழக்கறிஞர்கள், ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த விழா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம படிப்பினை பெற்று செல்வது தான் நமக்கு சிறந்தது. இப்போ நான் வந்து இவருடைய விழாவில் என்ன வந்து நாங்கள் வந்து நீண்ட நாள் நண்பர்கள், ஒரே பில்டிங்கில் வேலை பார்க்குறோம். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்தேன் உண்மையிலே. ஆனால் புகழேந்தி எனக்கு சில இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டார். ஏன்னா நம்ம மாதிரி வழக்கறிஞருடைய லைஃப்ங்கிறது என்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து வெறும் காசுக்காக இந்த தொழிலை பண்ணுறதில்ல. உண்மையிலே வந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம ப்ரொஃபஷனல் ஒர்க்கை விட சோஷியல் இன்வால்மெண்ட் தான் நமக்கு அதிகம். பல்வேறுங்களில் நம்முடைய நீதிமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ நம்ம வாழக்கூடிய இடங்கள்லையோ நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரம் என்பது சமூக விஷயங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ணுறோம். நீதிமன்றத்தில் செலவு பண்ணக்கூடிய நேரங்கிறது குறைவு தான் என்னை பொறுத்தளவில். நான் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ எங்களை அதாவது இந்த 134க்கு நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு பாரம்பரியம் நாம் உருவாக்கி விட்டோம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ரோலும் இருக்குது. எல்லாரும் 134க்கு வந்தவங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்சிமம் ஒரு பாரம்பரியத்தை நாம் உருவாக்கி விட்டோம். அதில் வந்து எங்களுடைய அலுவலகமும் ராதாகிருஷ்ணன் அலுவலகம் மிக முக்கியமானது. அதுதான் முக்கியம். அதில் முத்திரை வைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் தொழில் ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நாங்கள் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நானும் ஹரிபரந்தாமனும் சிந்தாதிரிப்பேட்டை அவர் வீட்டில் இதோட ஒரு சின்ன ஒரு பழைய டேபிளில் ஒரு துணியை போட்டு ஆரம்பித்தோம். அதன் பின்னால் முதல்ல வன்னியர் தெருவுக்கு வந்தோம். நானும் ஹரிபரந்தாமனும் வன்னியர் தெருவுக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா அந்த பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்த தெரு, அங்கே வந்து ஆரம்பித்தோம். அடுத்த இதில் அப்போ வந்து எங்களோட பாலாஜி, எங்களோட எஸ்எஃப்ஐயில் இருந்த பாலாஜி, ஹரிபரந்தாம், நாங்கள் 3 பேர் ஆரம்பிக்கிறோம். அங்கே ஏன் வந்தேன்னா பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டில் எஸ்எஃப்ஐயில் இருந்ததுனாலே உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதன் பின்னால் அவங்க வந்து நம்ம ஆஃபீஸுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. 134ல் 4வது மாடியில் அவங்க வந்தாங்க. ஸோ எங்களுக்கு எதிரில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அதன் பின்னால் நாங்கள் 2வது மாடிக்கு வந்தோம். ராதாகிருஷ்ணன் வந்தார். 90ல் அவர் எங்களுக்கு அறிமுகம் என்று நினைக்கிறேன், 1990ல். ஸோ அதிலேருந்து நாங்கள் அந்த பில்டிங்கில் ஒன்றாக பயணம் செய்கிறோம். இதில் புகழேந்தி அவர்கள் சொன்ன மாதிரி விவாதங்கள்லாம் அதிகமாக நடக்கும். அதில் எந்த கருத்து வித்தியாசங்களும் இல்லை. ஆனால் வந்து நான் ஒரு வாழ்க்கையை வந்து பரந்த விரிந்த அளவில் வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு கண்ணோட்டமாக பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நம்ம சமுதாயத்துக்கு என்ன ரெண்டும் இருக்குது. என்ன குடும்பத்துக்கு அவருக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்னா 95 to 2000 இந்த ஹாரி பாட்டர் நாவல் இருக்குல்ல, அது ரொம்ப பிரபலமான அந்த ஒரு நாவல். அப்போ பள்ளி குழந்தைகள்லாம் உலகம் ஃபுல்லாக அந்த நாவலை தான் படிச்சுருந்தாங்க. அதில் தான் இன்ஸ்பயர் ஆகி அவங்க ரீடிங் ஹேபிட்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இவர் புத்தக பிரியர், எங்கே போனாலும் புத்தகத்தை தேடி பிடித்து வாங்கிடுவார். எனக்கு சீப் ரேட்டில் அந்த புத்தகம் வேணும் என் குழந்தைங்களுக்கு. அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஹாரி பாட்டர் சீரியஸ் வந்து வாங்கி கொடுங்கன்னு. ஒரு வாரத்தில் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். அதை என்னுடைய 2 பெண் குழந்தைகள் படித்து தான் ரீடிங் ஹேபிட்டை வளர்த்தாங்க. இன்றைக்கு அவங்க வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன், ஏன்னா ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ நாங்கள் வந்து பல்வேறு விவாதங்களை பண்ணுவோம் இல்லையா? இந்த விவாதங்களில் அவர் சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் வந்து அதில் 2 முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நமக்கு ஒரு எஜுகேஷன். அவர் மேலே அறியும் முறை அவருடைய ஃப்ரெண்டு சண்முகப்பிரியனை பற்றியே தான் பேசிட்டு வருவார். ஒன்று சண்முகப்பிரியனை பேசுவார், அந்த கவிதையை பற்றி சொல்வார். 2வது முக்கியமான விஷயம்னா இது வந்து மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அவருடைய மனைவியை பற்றிய விவரங்களை வந்து எங்கள்கிட்ட விவாதிப்பார். மணிக்கணக்கில் ராஜாராமனே என்னோடையும் பேசுவார். நான் எவ்வளவோ முயற்சி செய்து என் மகன் முன்னாலே இருக்காரு, அதனால் சொல்லி ஆகணும். நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறேன், அவர்கள் வந்து அனுசரித்து வர மாட்டேறாங்கன்னு. நாங்கள் இந்த ஒரு 5-10 வருஷம் ராப்பகலாக பேசினார். அவனுடைய மன உளைச்சல் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் வாழ்க்கை தானே, அந்த கட்டங்கள் வரும்போது தான். இப்போ அவருக்கு ஒரு குவாலிட்டி என்னென்னா, இப்போ நான் ஆஸ் எ கிரிமினல் லாயர் நான் பக்கமாக ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் எழுதுவேன். சமீபத்தில் ஒரு கேஸில் 75 பக்கம் எழுதியிருக்கேன் ரிட்டர்ன் ஆர்குமெண்ட். 20 நாள் வேலை செய்து 75 பக்கம் வேலைக்கு போனேன். 3 வருஷம் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. 5 வருஷம் நான் ஹைகோர்ட்டில் அதை போட்டு பெயில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இவர் 2 பேஜில் எல்லா விஷயத்தையும் முடித்து விடுவார். இல்லை, அது ஒரு முக்கியமான குவாலிட்டி தான். பக்கமாக எழுதுறது ஒரு குவாலிட்டி. 2 பேஜஸில் ஒரு விஷயத்தை எழுதி முடிக்கிறது இன்னொரு பெஸ்ட் குவாலிட்டி. அப்படி இருக்கும்போது தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டெவலப் ஆகுது. பல லிட்டிகேஷன் போடுறீங்க. இதில் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் இடைவிடாமல் போராடி நளினியை வந்து விடுதலை செய்ததுங்கிறது மிக முக்கியமான மைல்கல். உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சாதாரண போராட்டமே இல்லை. 2007 ஆரம்பிச்சதா, 6 ஆரம்பித்து 2022 வரைக்கும் நடந்ததா? புகையேந்தி ராதாகிருஷ்ணனோடு விடாப்பிடியாக போராடி மன உறுதியோடு போராடி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கார். நீங்கள் வந்து அந்த சாதனை சாதாரண சாதனை என்று நினைக்காதீங்க. புகழேந்தி உலக புகழ் பெற்று விட்டார் அந்த வழக்கின் மூலம். அது அந்த கிரெடிட் கோஸ் டு ஹிம். பிகாஸ் அது அவர் வந்து இடைவிடாமல் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சம்பந்தப்படுத்தி பணம் சம்பாதிச்சவங்க பலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. விடுதலை புலிகள் இயக்கத்தை பயன்படுத்தி பலர் பணம் சம்பாதித்ததாக கடந்த 25 வருடங்களாக பல செய்திகள் உலா வருது. எனக்கு தெரியாது, நான் அதுக்குள்ளே போகிறதில்லை. ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சமூக அர்ப்பணிக்கோடு போராடியவர்கள் அவர் 20 என்பதை அதுக்கு நான் சர்டிஃபிகேட் பண்ண முடியும், உறுதியாக கொடுக்க முடியும். எனவே அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பூவில் அவர்கள் நண்பர்களுடைய வழக்குகள் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு ஆன வழக்குகள் இருக்க, அதிலையும் அவர் வந்து நம்ம வெட்டி செல்வனோடு சாதித்த விஷயங்கள் முக்கியமான விஷயம். அதற்கும் என்னுடைய பாராட்டுகள். ஆமாம்மா. இப்போ இந்த சூழ்நிலையில் நிறைய இளைஞர்களை உருவாக்கியிருக்கீங்க. இளம் வழக்கறிஞர்களை உருவாக்க தான் நம்ம பண்ணி. நேற்று கூட எங்கள் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போட்டோம். பாம்பாஸ் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்டிகிள் 21 இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு வயலேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நீதிமன்றத்தில் இன்றைய நீதிமன்ற சிக்கல் என்னென்னா, நான் வந்து தொழிலுக்கு வந்த முதல் நாளே முடிவு செய்து விட்டேன். நீதிமன்றம் என்பது பச்சா குடுமி சரசா மொட்டை. எந்த ஜட்ஜு எப்போது எந்த உத்தரவை போடுவார்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வழக்கும் முக்கியமான வழக்கு, சாதாரண வழக்கெல்லாம் விட்டுருங்க, முக்கியமான வழக்குகளில் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறது என்பது அவருடைய சமூக பின்னணி, அவருடைய சமூக சிந்தனை, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவருடைய சோஷியல் அவுட்லுக், அவர் சம்பளம் வாங்குறவரா, அவர் கிம்பளம் வாங்குறவரா, எல்லா அடிப்படையும் கொண்டு தான் வந்து வழக்குகள் தீர்ப்பாகிறது. இப்போ நீதிமன்றங்கள் நம்ம வந்து இந்த கோர்ட்டை சொல்லவே முடியாது, எல்லாம் வழக்காடு மன்றங்கள் தான். நீதிபதிகள்னு யாரையும் சொல்லவே முடியாது, எல்லாம் தீர்ப்புரையாளர்கள் தான். இல்லைன்னா எல்லாம் தீர்ப்புரையாளர்கள். இல்லைன்னா ஒரு நீதிபதி, உச்ச நீதிபதியே நான் கடவுளுக்கு அருளப்பட்டு வந்து நீதி கொடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
அப்போ எல்லாமே அவர்களுடைய சோஷியல் அவுட்லுக்கை பொறுத்து, சமூக பின்னணியை பொறுத்து தான் தீர்ப்பு வருது. அதனால் எந்த கோர்ட்டில் எந்த தீர்ப்பு வருங்கிறது சொல்ல முடியாது. அதையெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம். 1. 2, நீதிமன்றங்கள் வந்து இப்போ வீங்கி போச்சு. நாங்கள் 1980s வரும்போது ஹைகோர்ட்டில் 15 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 75 ஜட்ஜு. தமிழ்நாட்டில் ஒரு 125 ஜட்ஜு இருப்பாங்க. இன்றைக்கி 600-700 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெஷினரி கிடையாது. அதனால் அவரவர்கள் விரும்பியபடி தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க. அதையெல்லாம் தாக்குப்பிடிச்சு இளம் வழக்கறிஞர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த தொழிலில் தாக்குப்பிடிக்கணுனாலே உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு 75 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய சரித்திரத்தில் மிகப்பெரிய மைல்கல். ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு மைல்கல்லாம் நினைக்கலாம். ஆனால் 75 ஆண்டுகள்ங்கிறது ஒரு முக்கியமான மைல்கல். இன்னும் அவர் 25 மைல்களை தாண்டி 100 ஆண்டை சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக சதீஷன் சார் அவர்களே அழைக்கிறோம். பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுற நம்ம ராதாகிருஷ்ணன் சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். யாரும் கைத்தட்ட மாட்டீங்களா? ஏன்னா பிளாட்டினம் ஜூப்ளிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கான்ஸ்டிடியூஷனே இப்போ தான் வந்து பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சார் அது கிட்டத்தட்ட ஒன்றா வருது. அவர் சொன்ன மாதிரி எப்படி December 10 வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டேக்கும் அதில் எப்படி கோயின்சைட் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் கோயின்சைட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரத்னம் சார் தெரியும், பலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மூலமாக தான் தெரியும். ஏன்னா அவர் தான் வந்து குஜராத்லேருந்து இவர் இங்கே இறக்குமதி பண்ணவர். அவர் செஞ்ச நல்ல காரியங்களில் அதுவும் ஒன்று. இல்லைன்னா இவர் ஜட்ஜாக இருப்பார், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பார். அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிருப்பார். ஏன்னா அவருடைய நாலேஜுக்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நீதிபதிகளே நம்ம வந்து ரொம்ப எடை போடும்போது ரொம்ப ஆவரேஜோட பிலோ ஆவரேஜ் தான் கொடுக்குறோம் இப்போ. ஆனால் வெளி மாநிலங்களில் போனீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தவிர பெரும்பாலும் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க, பிலோ ஆவரேஜில் அதுக்கும் கீழே இருக்காங்க. அது மாதிரி உள்ள இடத்துல வந்து இவரெல்லாம் போயிருந்தாருன்னா எப்படியோ ஷைன் ஆகி எங்கேயோ போயிருப்பார். நல்ல வேலையை அது வந்து எதுக்காக இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்து ரத்ன சாரோட சேர்ந்து ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்தார். சோஷியல் லீகல் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இங்கே, அப்படி தானே சார்? அப்படி தான் வந்தாங்க. அந்த புதுசில் வந்து நான் எப்போ பார்த்தேன் அவரை பற்றி எனக்கு அவர் தான் தெரியாது. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வந்து சேனல் 2ன்னு ஒன்று உண்டு. சேனல் 2 தானே சார்? இது 2ல் சார், மெட்ரோ சேனலில் DD2 ரைட். அதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ராமா சட்டம் சம்மந்தமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்கள் வரும். அதை வந்து பின்னாடி தான் தெரியும். சார் தான் அது வந்து எழுதினார். அவங்க மிஸ்ஸஸ் 2 பேரும் சேர்ந்து அதை வந்து பண்ணாங்க, தயாரித்தாங்க டிடியில் அப்படிங்கிறது தெரியும். அப்போத்துலேருந்தே வந்து அவருடைய இதை நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ரத்ன சார் வந்தார். ரத்ன சார் அறிமுகப்படுத்தி அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நிறையா சொல்லிட்டாங்க. புகழேந்தி சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு முயலுக்கு எத்தனை கால்னா 3 கால்னு சொல்லுவார்னு இல்லை, 2 கால்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 காலை ஒத்துப்பார். நீங்கள் இதிலலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பிளாட் இருக்குது, அந்த இடத்துல போய் விற்கணுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நேரடியாக போய் இங்கே எவ்வளோ பிளாட் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் இங்கே வந்து சரி வாங்க போகிறவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, விற்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது கேட்குறதுக்கு பதிலாக மாற்றி கேட்கணும். அதே மாதிரி தான் சாருக்கிட்டையும் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட போய் சொல்லணும் ஒரு விஷயத்த. ஆனால் நீங்கள் எந்த சைடும் சொல்லக்கூடாது, ரைட்டுங்களா? அப்போ அவர் ஒரு ரிசல்ட் சொல்லுவார். அந்த ரிசல்ட் படி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட இந்த பேஷன் ஃபார் ரீடிங் இருக்குல்ல, அது ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அதை நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு புக் எடுத்தாலுமே அதை வந்து முழுசாக படிப்பார். அதேமாதிரி சும்மா போய் ஒரு புக் ஸ்டாலில் போய் பார்த்தாருனா கூட அதில் எப்படியும் வந்து அங்கே நின்று வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு 30 பக்கம் படிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவார். அப்புறம் வாங்கிடுவார், அது வேறு விஷயம். அந்த பேஷன் ஃபார் ரீடிங், அதேமாரி அந்த பேஷன் ஃபார் அந்த லா,
அது இருக்குது பாருங்கள், அது வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப அளப்பரிய அளவில் இருக்குது. சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து அவர் நின்றுட்டே தான் பேசுவார். சொன்ன மாதிரி அவர் உட்கார்ந்தெல்லாம் பேசவே மாட்டார். நாங்கள் என்ன பண்ணுவோம், நான்லாம் நின்றுட்டெல்லாம் பேச மாட்டேன், உட்காந்துருப்பேன். அவர் நின்றுட்டே தான் பேசுவார். எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் நின்று ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பார். அதை பற்றி அவர் சலிக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட பல வழக்குகள் சீனியராக என்கேஜ் பண்ணியிருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி வழக்குகள் பெரும்பாலும் பண்ணது நம்ம வெற்றி சொன்ன மாதிரி. அந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மைன்யூட்டாக போயிட்டே இருப்பார். அது கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு அந்த ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டார். ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா இந்த ரூல் படி அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த ரூல் எடுங்கம்பார், உடனே அதை படிப்பார். அதுக்கு இது மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இருக்குன்னா அதுக்கு வேறு விதமாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் அப்படிம்பார். அப்போ அந்த பேஷன் ஃபார் ரீடிங் இருக்குது இல்லைங்களா, ரீடிங் அதுலேருந்து அந்த டிராஃப்டிங் கூட வந்து இப்போ பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் பக்கம் இருக்கும், 2வது பக்கம் வந்து 3/4 பக்கம் தான் இருக்கும். கேட்டால் ஒரே ஒரு பேரா தான் இருக்கும். கேட்டால் அதுதான் கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து மிஞ்சி போனால் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 5 சென்டென்ஸை வச்சு 5 நாள் ஆர்கியூ பண்ணுவார். ஜட்ஜி என்னை விட்டா போதும்பா அப்படின்றாரு. அப்படியே தான் பண்ணுவார். நம்ம ஜஸ்டிஸ் சந்துரு இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்கிறதுக்கு வந்து எந்த ப்ரீவியஸ் கேஸும் இருக்கக்கூடாது. அது இருந்தால் வந்து நாட் குவாலிஃபைட் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூலை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். சேலஞ்ச் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சந்துரு வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் சார் சொன்னார், இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. ஆர்கியூ பண்ணுறாரு. ஒரு நாள் ஆர்கியூ பண்ணுறாரு. அவரால் பதிலே சொல்ல முடியல. சரி ஐ வில் பாஸ் ஆர்டர்ஸ்ன்ட்டு அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அது வழக்கம் போல். ஆனால் அந்த ஒரு நாள் ஆர்கியூ பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் மனப்பாடமாகவும் சொன்னார், படித்தும் காட்டினார். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பேஷன் ஃபார் ஆர்கியூமெண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நம்ம புகழேந்தி சொன்னது. ஒரு கேஸ் எடுத்துட்டோமா அந்த கேஸ் வந்து கடைசி வரைக்கும் பண்ணுவோம். அவர் பிடிக்கிறது கஷ்டம், மாயாவிங்கிறது உண்மை தான். ஆனால் வந்து அவரை பிடிச்சி நீங்கள் கொண்டு போய் இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் என்னுடைய கேஸில் அது மாதிரிலாம் நடந்தது கிடையாது. சொன்னால் வந்துடுவார், அப்படிலாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். பெரும்பாலும் வந்து என்னுடைய வழக்கில் அது மாதிரி இல்லை, சிலது வந்து வெற்றி சொன்ன மாதிரி நடந்திருக்கு. மற்றபடி வந்து இப்போ எவ்வளோ பரவாயில்ல, முன்னாடியெல்லாம் வந்து பிடிக்கவே முடியாது. அப்போ அந்த நேரத்தை வந்து அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்திப்பார். ஒரு கேஸாக அவங்க விட்டுட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். எனக்கு எப்படியாவது அட்ஜாயின்மெண்ட் கொடுத்துட்டு போகலாமா அப்படின்னு பார்ப்பார். அவருக்கும் இவருக்கும் ஒரே ஈகோ கிளாஷ் ஆகிடும். எப்படி அவர் அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தோம்னா வந்து நமக்கு தெரியலன்னு அவர் நினச்சிப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார், நம்ம எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இது முடிச்சே ஆகணுன்ற இதில் இருப்பார். பல வழக்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணியிருப்பார். ஆனால் அது ரிசல்ட்டு சிலதில் வந்து மோசமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாயரை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கை வந்து முறையாக தயாரித்து முறையாக ப்ரெசென்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதோட ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா அதுக்காக அக்கறை இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்ல வரல. ரிசல்ட்டுங்கிறது பெரும்பாலும் தெரியும், நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இருந்தாலும் அதுக்காக மனசோர்வே அடையக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறோம், இல்லை 10 பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அந்த 10 பாயிண்டில் 9 ரிஜெக்ட் ஆனால் கூட ஒரு லாஸ்ட் கிரவுண்டு வந்து நமக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவர் சொல்லுவார். சார் என்ன சொல்லுவார்னா, ஒரு முறை என்கிட்ட சொன்னார், நம்ம எடுத்த உடனே வந்து ஸ்ட்ராங்கான கிரவுண்டு சொல்லக்கூடாது அப்படிம்பார். சொல்லியிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, ஸ்ட்ராங்கான கிரவுண்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வீக்கான கிரவுண்டெல்லாம் வந்து ஈஸியாக அடிபட்டு போயிடும். எடுத்த உடனே வீக்கான கிரவுண்டில் ஆர்கியூ பண்ணுவோம், அதிலே வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக இதுக்கு வந்த உடனே அதுக்கு மேலே அவங்களால வந்து பண்ண முடியாது. அப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேவரபுளான ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரியா அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அது சொன்ன மாதிரி வந்து வினை தாண்டி அவரை பற்றி சொன்னார் இல்லையா, இந்த விஷயம் கௌதம் மேனனுக்கு தெரியுமான்னு தெரில. அந்த அளவுக்கு அவர் உண்மையிலுமே ஒரு ரசிகர் தான். எங்கிட்டையும் அந்த விவாதம் நடத்தியிருக்காரு. அதேமாதிரி இளையராஜாவை தாண்டி நம்ம ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி பாரதியாருக்கு அப்புறம் நான் படித்தது இல்லைங்க. அது மாதிரி இளையராஜா தாண்டி நான் கேட்குறதே கிடையாது. வேறு வழி இல்லாமல் சிலதெல்லாம் மெலடியாக இருந்ததுன்னா கேட்டுப்போம். ஆனால் அவர் என்கிட்ட பல முறை சண்டை போட்டிருக்காரு, இளையராஜாலாம் வேஸ்ட்டு அப்படின்னு. சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்க. அதனால் இந்த யூத்ஃபுல்னஸ், இந்த இப்போ கேக்கில் கூட போட்டிருந்தாங்க பாருங்கள்,
இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு அப்படி ஒரு இது போட்டிருந்தாங்கல்ல அது மாதிரி டு க்ரோ யங். இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு க்ரோ யங் அப்படி நிறைய பேர் எல்லோரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். இட் டேக்ஸ் எ லாங் டைம் டு க்ரோ யங் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஹீ ஆல்வேஸ் ரிமைன்ஸ் யங், லெட் ஹிம் டூ ஸோ. வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சாருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஷன் அவர் ஏன்ட்ட ஃபஸ்ட் சொன்னேன்னா, எனி பீஸ் ஆஃப் பேப்பர் முதல்ல நீங்கள் வந்து உங்களோட இதில் இருந்து இது சரியாக தப்பான்னு பாருங்கள். அது இருக்குனுங்கிறதுக்காக அப்படியே அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் வேணும். இது கரெக்டாக இது சரியாக இருக்குமா இருக்காதா, இது எப்படி சரியாக இருக்கும், ஈவன் அது லாவாக இருக்கலாம், இனி ஆக்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் அதை இன்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு துல்லிய பார்வையோடு இருக்கக்கூடிய நபர். அதே மாதிரி சார் சொன்ன மணிக்கணக்காக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பார், அதே நேரத்தில் மணிக்கணக்காக நமக்கு சோறு வாங்கி கொடுக்காம நிற்க வைப்பார். அதுக்கும் தயாராக இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இதனால் வரைக்கும் கோர்ட்டில் ஆமாம், அதனால அது கூட இயற்கையினுடைய சதி தான். இல்லைன்னா வந்து நின்றுட்டு இப்போது வந்து நின்றுட்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலான நேரம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்போது மத்தியானம் சோறு வந்துட்டு தியாகம் பண்ணணும். அது புகழை எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் பழக்கப்பட்டு, இல்லை சார் எனக்கு சோறு வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு ஆவின் பாலில் ஒரு பால் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் குக்கர் சோறை வந்து சாப்பிடுவார். பால்கோவா அதான் மத்தியானம் லஞ்சுங்கிறதே பால்கோவா ஒரு பால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? அதே மாதிரி எந்த அளவுக்கு கோர்ட்டுக்குள்ள ஆர்கியூ பண்ணுறாரோ, முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் அவர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு, என்ன காரணம் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டும் நடக்கும். என்ன இது இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாரு, அவரோட மைண்ட் இப்படி தான் வேலை செஞ்சுது அப்படிங்கிறது. அதனோட எல்லா டைமென்ஷன்லையும் அப்படி இது பார்க்கக்கூடிய அப்படி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அதனால் தொடர்ச்சியாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான். ஸோ அவரோட இன்னொரு பரிணாமத்தை நம்மிடம் வழங்குவதற்காக மூத்த வழக்கறிஞர் ஐயாதுரை சார் அவர்களை இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, நானும் ராதாகிருஷ்ணனும் ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஜட்ஜான போது அவர் சேம்பருக்கு போனோம். அவருடைய பெண் குழந்தை வந்து அந்த எந்த வயசு சின்ன குழந்தை. அப்புறம் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு சாக்லேட்லாம் எடுத்து வரும்போது பெண் குழந்தை கூப்பிட்டு எண்ணெய் காமிச்சு தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு, தாத்தாவுக்கு பை சொல்லு அப்படின்னாரு. இவரை கூப்பிட்டு அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பொழுதும் இளமையோடு தோற்றம் அளிக்க 75 வயதிலும் 57 வயதை தோற்றத்தை அளிக்கும் விழாநாயகன் ராதா கிருக்கன் அவர்களே. நான் அவரை எல்லோரும் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு நான் ராதா கிருக்கன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் கிறுக்குத்தனம் வந்து சில குதர்க்கமான வாதம் பண்ணுறதுனால நான் அப்படி தான் சொல்கிறது. உண்மையில் அவர் என்ன கற்றுக்க வேண்டியது, புகழேந்தி சொன்னது, இந்த புகழேந்தி நான் புகழேந்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பல பேர், அதாவது மனித உரிமைக்கு பொதுவாக போராடுறது வேறு, லேபர் லா வந்து தொழிலாளர் சட்டங்கள் மற்ற சட்டங்கள்லாம். ஆனால் சிறைச்சாலையில் உள்ளவங்களுக்கு எந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போனாலும் அவர்களுடைய மனித உரிமைக்காக போராடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதில் வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்ம புகழேந்தியை பாராட்டி ஆகணும். புகழேந்தின்னு நான் அவருக்கு பேர் வைக்கிறேன். இந்த பூ உலகை வந்து புகை உலகமாக மாற்றி வருது முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தினுடைய சதியினால். இன்று பூ உலகம் புகை உலகமாக மாறி வருகிறது. எல்லாருக்கும் வருத்தம் அளிக்கும் வகையில், கவலை அளிக்கும் வகையில். அந்த நிலைமையை மாற்றி பூ உலகாக காப்பாற்ற வேண்டும் வகையில் என்ற வகையிலே போராடி வரும் போராளி வெற்றி செல்வன் அவர்களை இந்த விழாவிற்கு இந்த விழாவை நடத்துவதற்கு ஏற்றுக்கொண்டதற்காக நான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி சொல்கிறேன். இல்லைன்றால் நமக்கு இவ்வளோ பேர் இத்தனை இதில் கூடியிருக்க முடியாது. இது விழாவிற்கு ஏற்பாடு பண்ண நிலவு, அவங்க இன்னும் வளர்பிறையாகவே இருக்கிறாங்க. நிலவு அவர்களுக்கு நன்றி. இதில் என்னென்னா, புகழேந்தி சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ணனோட அந்த அர்ப்பணிப்போட விவாதம் பண்ணுறதுக்கு பாருங்கள், வழக்கு நடத்துறது, அதுதான் நாம் கற்றுக்க வேண்டியது. எனக்கெல்லாம் 2-3 பாயிண்ட்டை சொல்லி பிடிக்கலாம்னு டக்குன்னு வந்துடும். ஆல்ரெடி இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கன்ட்டு வந்துடும். ஆனால் அதற்கு பதிலாக அவர் வந்து ஜட்ஜியை நிறுத்தி, நீதிபதி வந்து நிறுத்தி தன்னை கவனிக்க வைத்து தன்னுடைய வாதத்தை ஏற்கிறாரோ இல்லையா அது வேறு விஷயம், தன்னுடைய வாதத்தை கவனிக்க வைக்கிறது இருப்பார். அதுதான் வந்து ஒரு வழக்கறிஞருடைய திறமை. அந்த திறமையை வந்து அவர் உண்மையிலே வளர்த்து கொண்டார்.
அந்த திறமையை நாமளும் வளர்த்துக்கொள்ளணும். அது அந்த வகையில் அவர் எல்லாரும் இது பண்ணணும். ரெண்டாவது அவருக்குள்ளே படிக்கிற ஒரு இது ஆர்வம் இருக்குது பாருங்கள், அதை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு இது. அவருடைய நூலகத்துக்கு போய் பார்த்தா நிறைய புத்தகங்கள் பழமையான, அதுவும் பழைய புத்தகங்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வைத்து படிப்பது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞர் மட்டுமல்ல, நல்ல படிப்பாளி. அவர் படிப்பாளி, ஆனால் படைப்பாளியாக ஆக வேண்டும் என்பது எனது ஆசை. அதுக்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வந்து எழுதுனாக்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன செய்யணும்னா, அவருண்டு உள்ள நட்பை பாராட்டுகின்ற குணம் வந்து நான் பார்த்த வகையில் அவருடைய நண்பர் பேர் என்ன, சண்முகப்பிரியர். அவர் எழுதிய கடிதங்களை எல்லாம் தொகுத்து, அவர் இறந்து பல வருடங்கள், ஒரு 20 வருஷம் இருக்குமா, 50 பொதுவாக நண்பர்கள் பற்றி நினைவு இருக்கும், ஆனால் இறந்துப்பட்ட பிறகு அவர்கள் வந்து மறந்துடுவாங்க. அப்படியே நினைவு இருந்தாலும் வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய கடிதங்களை எல்லாம் வைத்திருந்து அவர் இறந்த பிறகு அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கு பாருங்கள், அதுதான் நட்புக்கு அடையாளம். என்னென்னா, அதே போல் வாழ்க்கையில் நான் வந்து நினைக்கிறது வந்து மார்க்ஸும் எங்கல்ஸும் வந்து சிந்தனையினால் ஒன்றுபட்டவர்கள். சிந்தனையால் ஒன்றுபட்டு மார்க்ஸ் இறந்த பிறகு மற்றவங்களாக இருந்தால் சரி இறந்துட்டான், அவங்க எதிர்ந்து படித்து வந்து போராடணும், அப்படியே அதை புத்தகமாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கலாம். ஆனால் எங்கல்ஸ் அவ்வாறு செய்யாமல் மார்க்ஸ் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்து அவருடைய எழுத்துக்களை எல்லாம் புத்தக வடிவிலே கொண்டு வந்ததுக்கு பாரு, அதுதான் உண்மையான நட்பு கிடையாது. அது அந்த காலத்தில். நம்முடைய காலத்திலே வந்து ராதாகிருஷ்ணன் செய்தது நட்புக்கு உண்மையிலே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு, உண்மையிலே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக அந்த வகையில் வந்து இது பண்ணுறேன். ரெண்டாவது, படிப்பின்பால் உள்ள ஆர்வத்தை நான் எப்படி இன்னொன்று வகையில் சொல்லணுன்னாக்க சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, எங்கள் கிராமத்தில் நான் வந்து வழக்கறிஞர்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உதவியோடு ஒரு நூலகம் அமைச்சிருக்கிறோம் எங்கள் கிராமத்தில். அதுக்கு நாங்கள் வந்து புத்தகங்கள்லாம் வந்து சேகரிச்சுட்டு வந்தோம். அப்புறம் ராதாகிருஷ்ணன் சொன்ன இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் ஒரு நூலகம் அமைச்சிருக்கிறோம், புத்தகங்கள்லாம் சேகரிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அதே போல் ஒரு குறிப்பாக ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை எங்களுடைய கிராம நூலகத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். அதற்காக நான், ஆனால் அந்த குணமும் இருக்கணும். சில பேர் புத்தகம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க, வச்சுட்டே பாருங்க. அதாவது ஏதோ ஒரு சொல்லுமா, வைக்க போல நாய் உக்காந்த மாதிரி, தானும் படிக்க மாட்டான், புத்தகத்தையும் கொடுக்க மாட்டான். வைக்க போல நாய் வைக்கலையும் திங்காது, திங்கிற மாட்டையும் திங்க விடாது. அந்த மாதிரி அது மாதிரி இல்லாமல் தான் சேகரித்த புத்தகங்களை எல்லாம், நல்ல புத்தகங்களை, அதாவது கிராமத்தில் உள்ள மக்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ற நோக்கத்தில் நல்ல புத்தகங்களே ஒரு 10,000 ரூபாய், அதுக்கு மேலே இருக்கும், நான் சுருக்கமாக சொல்லணும்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை கொடுத்து, இது வந்து தான் கல்வி கற்றால் மட்டும் போல தன்னுடைய அறிவை மட்டும் வளர்த்து கொண்டாலும் மற்றவர்களும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுறது, அதுவும் உண்மையில் பாராட்டக்கூடாது. ஆக அந்த வகையிலே இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அவர் 75வது ஆண்டு மல்ல 100வது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று வாய்ப்பளித்து நன்றி தெரிவிக்கிறேன்.